இதுதாங்க 5:30க்கு 5:45க்கு போகக்கூடிய கல்கா ஷிம்லா எக்ஸ்பிரஸ். 6:30 மணி ஆயிடுச்சு. ஸ்டில் நாங்கள் அந்த ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ஃபைனலாக இப்போ வண்டிக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சாச்சு. அட்வென்ச்சர் ஏரியாவா? அஃபிஷியலாக நிற்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த பரோக் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. இந்த பரோக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியும் அதே மாதிரி மிஸ்ட்ரி கூட இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இருக்கு. அது என்னன்னு கேட்குறீங்கன்னா, ஏரியா இதே பார்த்தீங்கன்னா கல்கா ஷிம். ஷாப்பிங் ஸ்டேஷன். மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கிராசிங்காக கூட நிற்கலாம். ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிராசிங்கில் மட்டும்தாங்க. இல்லை எனக்கு இந்த ஹில் ஸ்டேஷனை சுற்றி பார்க்கணுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக வரலாம், மழை காலத்தை தவிர்த்து. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட பாலங்கள் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான பாலங்கள் கிட்டத்தட்ட அனைவருக்கும் வணக்கம். இயற்கை சபனத்தில் நான் உங்கள் சென்றது. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கல்கா ரயில்வே ஸ்டேஷன்ல தாங்க இப்போ நாம இருக்கோம். இதுதாங்க 5:30க்கு 5:45க்கு போகக்கூடிய கல்கா ஷிம்லா எக்ஸ்பிரஸ். அவ்வளோதாங்க, கல்கா ஷிம்லா போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் வந்து இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. இன்னும் டைம் ஆகலை. 5:45க்கு இங்கேருந்து டிபார்ச்சர். ஓகே, அத்தாடி எல்லாம் ஓப்பனாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இந்த சீட் இருக்குல்ல, இந்த பக்கம் போகும்போது இப்படியே உட்காந்துக்கலாம், இந்த சைடு உட்காந்துக்கலாம். நம்ம சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சு. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 18 சீட்டு தான் இருக்கும். இந்த சீட்டு வந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் வண்டி போதோ அந்த டைரெக்ஷனுக்கு நம்ம இந்த சீட்டை இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலைன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த கல்கா ஷிம்லா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின். அதாவது காலையில் 5:40க்கு கிளம்ப வேண்டிய இந்த ஷிவாலிக் எக்ஸ்பிரஸ் தாங்க. இந்த ஷிவாலிக் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கோச் இருக்கும். 5மே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த கோச்சுமே இருக்காது. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 5:40க்கு கிளம்பணும். இன்னும் ஒரு கல்காவுக்கு வர வேண்டிய எக்ஸ்பிரஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிலிருந்து வர வேண்டிய பேசஞ்சருக்காக தான் இப்போ இந்த ட்ரெயின் வந்து டிலே ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு லைட்லாம் ஆன் ஆகிடுச்சு, ஆனால் டல்லாக இருக்கல வெளிச்சம். பொழுது வெடிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த கோச்சில் பார்த்தீங்கன்னா பாதி கூட இன்னும் வந்து டிக்கெட் ஃபில் ஆகலை. 5:45க்கு எடுக்கணும், மணி 6 ஆக போகுது, இன்னும் வண்டி எடுக்கலை. வெதர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, அவ்வளோ கோல்டு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஷிம்லா போகும்போது மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர அந்த ஸ்னோஃபால்க்கெல்லாம் 0 சான்சஸ் தான். எனிவே இந்த ட்ரெயின் ஜேர்னியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் இந்த ட்ரெயின் வந்து இங்கே எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 5:45க்கு எடுக்க வேண்டிய வண்டி பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆயிடுச்சு. ஸ்டில் நாங்கள் அந்த ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ஃபைனலாக இப்போ வண்டிக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம ஷிம்லாவை நோக்கி போகலாம். அங்கே இந்த ட்ரெயினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ராவல்லையே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த ட்ரெயினில் வரலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணலாம். காலையிலேயே இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையிலேயே காஃபியும், அதாவது காஃபி பவுச்சு ப்ளஸ் 2 பிஸ்கெட்டு, ஒரு ஹாட் வாட்டர் கப் கொடுத்துருவாங்க. நீங்கள் காஃபி வேணுன்னா காஃபி, இல்லை டீ இருந்தாலும் குடிச்சிக்கலாம். பட் அந்தளவுக்கு ஸ்பெஷலாக அப்படின்னா கிடையாது. என்ஜாய் பண்ணலாம் இந்த ட்ரெயின் ட்ராவலை. இங்கே பாருங்கள், இப்போ தான் இந்த சூரிய வெளிச்சம் கொஞ்சம் தெரிஞ்சது, பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த ஹைவே பக்கத்துலேயே வந்து நம்ம ட்ரெயின் போகிற செம்மையாக இருக்குங்க. அட்வென்ச்சர் ஏரியாவா?
இந்த ட்ரெயின் வந்து அஃபிஷியலா நிக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரோக் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. இந்த பரோக் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டரியும் அதே மாரி மிஸ்ட்ரி கூட இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இருக்கு. அது என்னன்னு கேட்கிறீங்கன்னா, இந்த பரோக் அப்படிங்கிற ஸ்டேஷன் இந்த பேரே வந்து பரோக் கொலனல் அப்படிங்கிற ஒரு என்ஜினியருடைய பேரு தாங்க இந்த ஸ்டேஷனுக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா, இந்த டனல் வந்து இந்த ஷிம்லா ரூட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டனல்ங்க. 1 கிலோமீட்டருக்கு மேல. இந்த டனல கட்டக்கூடிய ஒர்க்க வந்து அந்த என்ஜினியருக்கு குடுத்துருக்காங்க. அவரு சரியான முறையில பண்ணாததுனால, அவருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபைன் போட்டதுனால, அவரு மனம் உடைஞ்சு சூசைட் பண்ணிக்கிட்ட இடம் தாங்க இந்த பர்ஹுக் ரயில்வே ஸ்டேஷன். பரோக் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலன் நம்ம ரீச் ஆகும். சோலன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏரியா. இதே பார்த்தீங்கன்னா கல்கா ஷிம்லா ரோட்வேஸ். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானும் எந்த ஸ்டேஷன்லயுமே நிக்காது. பரோக் தான் மெயினான அஃபிஷியல் ஸ்டாப்பிங் ஸ்டேஷன். மத்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, கிராசிங்க்காக கூட நிக்கலாம். ஆனா, இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கிராசிங்ல மட்டும் தாங்க நிக்குது. வேற எங்கேயுமே கிராசிங்க்காக கூட நிக்காம வண்டி போயிட்டு தான் இருக்கு. நம்ப ஆல்மோஸ்ட் வந்து இந்த கல்காவுல இருந்து ஷிம்லா போகக்கூடிய பாதி தூரத்த நம்ம ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டோம். வெயில் பாருங்க கொளுத்தி எடுக்குது. இப்ப என்ன ஜனவரி மாசங்க. ஜனவரியிலேயே இந்த வெதர் கண்டிஷன்னா தயவு செஞ்சு மக்களே ஷிம்லாக்கு வரீங்க அப்படின்னு சொன்னா ஐஸோட பார்க்கணுன்ற ஆசை இருந்தால் நியூஸ்லயோ இல்ல நியூஸ் பேப்பர்லயோ நியூஸ் வரும். ஷிம்லால பனிப்பொழிவால பொதுமக்கள் வாழ்க்கை முடங்கியது அப்படிங்கிற மாதிரி அபிஷியலான நியூஸ் கேட்டா பிறகு வாங்க யூடியூப்லயோ. ஏன்னா இந்த கேப் டிரைவர்ஸ் ஹோட்டல்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, டூரிஸ்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பழைய ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரீசெண்டா அப்லோட் பண்ணிடுவாங்க. அதை நம்பி நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான நாம நினைச்சு போற அந்த வெதர் கண்டிஷன் அங்க கண்டிப்பா இருக்காது. அதனால நியூஸை ப்ராப்பரா கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்க. ஏன்னா சவுத் இந்தியால இருந்து நார்த் வரோம் அப்படின்னாக்கா சும்மா நம்ம எழுந்து காலையில இருந்து ஈவினிங் போற இடம் கிடையாது. ஸோ பிளான் பண்ணுங்க, நல்லா இருக்கும், வந்து சுத்தி பார்க்கலாம். இல்ல எனக்கு இந்த ஹில் ஸ்டேஷனை சுத்தி பார்க்கணும்னா நீங்க எப்போ வேணாலும் தாராளமாக வரலாம், மழை காலத்தை தவிர்த்து. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு இந்த சிம்லா ரயில்வே கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க ஒரு முறை இந்த கிளிப்ஸை பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரியான அந்த ரயில் பாதைகள் இருக்கு அப்படின்னு. சொன்ன உடனே வண்டி நின்றுச்சு. என்னன்னே தெரியல, பாதி வழியிலே இந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. கிராசிங்கு கூட இல்லைன்னா சிங்கிள் ட்ராக் தான் இங்க. தெரியல எதுக்காக வண்டி நிக்குதுன்னு. அதெல்லாம் பார்க்கலாம். ஃபுல்லாக ஆர்டர் கொடுத்து நிற்குது வண்டி. இந்த இடம் மட்டும் தாங்க இந்த ஷிவாலிக்குக்காக ட்ரெயின் கிராசிங் வரக்கூடிய இடம்.
சம்மர் ஹில் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஷிம்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டேஷன் தாங்க இந்த சம்மர் ஹில். இன்னொரு டனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஷிம்லா தான். இதே மரங்கள்லாம் பார்க்க எவ்வளோ வெறிச்சோடி கிடக்குல்ல. இதே வின்டர், அதாவது இங்கே வின்டர் சீசனாக இருக்கும்போது பிப்ரவரி மந்தில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மரங்கள் இந்த இடங்கள் எல்லாமே பனி மூடி வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம வர வேண்டிய டெஸ்டினேஷனான ஷிம்லா ரயில்வே ஸ்டேஷனை தாங்க அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வின்டர்ல இந்த ட்ராக்கே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஐஸ் இருக்குங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல. இப்போ பாருங்க, எல்லாம் வந்து சம்மர்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு. எல்லாமே இந்த வெதர் சேஞ்சஸ், காலநிலைகள் மாற்றத்தினால நடந்த விஷயங்கள் தாங்க. நம்ம வந்து மாசுபாடுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா இந்த இயற்கைகளை திருப்பி நம்ம கொண்டு வர முடியும் பழைய நிலைமைக்கு. கரெக்டாக 11:45க்கு நம்ம ஷிம்லா ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இது 10:45க்கு ரீச் ஆகணும். கரெக்டாக 1 மணி நேரம் டிலே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.